வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிஎஸ்சி சேனலில் தமிழரசு இதழில் ஒவ்வொரு மாதமும் போடக்கூடிய முக்கியமான திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இதில் லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருவோம்னா, அரண் இல்லங்கள் மற்றும் கலைஞர் கனவு இல்லம் திட்டம், இது ரெண்டை பற்றியும் டீப்பாக பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தையும் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம், இந்த ரெண்டு திட்டத்தையும் பற்றி பார்த்துக்குருவோம். ஒரு ஓரலாக நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ எக்ஸாமுக்கு இது எது ரிலேட்டடானது, எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணது, எந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்தது, இந்த டீட்டெயிலாம் கேட்கும்போது உங்களால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். சரி வாங்க, அன்பு கரங்கள் திட்டம்னு என்னென்னு பார்ப்போம். ஸோ அன்பு கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, நான் ஒவ்வொரு இதுவும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத நம்ம ரீட் பண்ணிக்குவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது 2 பெற்றோர்களில் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, யாரோட ஒரு யாருடைய ஆதரவால் தான் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, வளர்ந்துட்டு வருவாங்க. அந்த ஆதரவாளர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த குழந்தைகளுக்கு மாதம் மாதம் வந்து 2000 ரூபாய் உதவித்தொகை அவங்களுடைய 18 வயசு வரைக்கும் கொடுக்கறதுக்குரிய திட்டம் தான் இந்த அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டம். அதாவது யாரெல்லாம் வந்து பெற்றோர்கள் இருந்த குழந்தைகளை ஒரு அன்பு கரம் கொண்டு எடுத்து வளர்க்குறாங்களோ, பராமரிக்கிறாங்களோ, அவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காகவும் அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்திக்கிறதுக்காகவும் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை தான் இந்த அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 15/9/2025. எப்பயுமே வருஷம் அந்த செப்டம்பர் 15 அன்னைக்கு வந்து அண்ணாவுடைய பிறந்த தினத்தன்று ஒரு ஸ்கீம் வந்து கண்டிப்பாக வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. அதன்படி இந்த தடவை லான்ச் பண்ண ஸ்கீம் தான் இந்த 15/9/2025 சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை. ஸோ அடுத்து இதுக்கு தகுதி வந்து யார் அப்படின்ற பார்த்திங்கன்னா, தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, முழுவதும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகள் ஆகியோர்களுக்கு 18 வயது வரைக்கும் மாதம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, 2000 ரூபா வந்து அவங்களோட வங்கி கணக்குலேயே என்ன செஞ்ச வர வச்சிடுறாங்க. ஸோ அடுத்து இதில் பயனாளிகள்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களில் தங்கள் பெற்றோரையும் இழந்து உறவினர்களோட பாதுகாப்பில் வாழும் குழந்தைகள் வளர்ந்து வருவதை அறிந்து அக்குழந்தைகளை அரவணைத்து தொடர்ந்து பாதுகாத்திடும் வகையில் அவங்களே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, மனசளவுலையும் பாதிக்கப்பட்டுறக்கூடாதுன்றக்காக அவங்கள பாதுகாக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கும் அவங்க பள்ளி படிப்பு வரைக்கும் இடைநிற்றல் இல்லாமல் கல்வியை தொடர்றதுக்காக 18 வயசு வரைக்கும் 2000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பள்ளி படிப்பு முடித்த பிறகும் கூட கல்லூரி கல்வி, உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி இதுவும் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இதுதான் வந்து என்னது, அன்பு கரங்கள் திட்டம். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்னா, அன்பு கரங்கள் வந்து திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்ன, வருடம் என்னன்னு கேட்கலாம். அடுத்து இது எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு கேட்கலாம். அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகை எவ்வளவு அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இதோடைய பயனாளிகள் என்ன, அதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறதையும் கொஸ்டினை கேட்கலாம். ஸோ அதில் வந்து இதில் அன்பு கரங்கள் திட்டம் வந்து எதுடைய தொடர்புடையது அப்படிங்கிறதையும் அவங்க கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த டைப்பில் வேணாலும் கொஸ்டினாக அவங்க நம்மளுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம். நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னா அந்த ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்டது தான். நம்மளுக்கு மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். டவுன் சைடில் எல்லாருக்குமே வந்து காமனாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நேரடியாக வந்து பொருட்களை வந்து டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி சிகிச்சையை வந்து நேரில் வந்து அவங்க செஞ்சுட்டு போவாங்க. அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி அதாவது தொற்றா நோய்களுக்குரிய மருத்துவத்தை பார்க்குறதா வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் இருந்தது. அதே ஸ்கீமில் இன்னொரு விங் தான் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின்றது. இது என்ன செய்வாங்க அப்படின்னா, பழங்குடியினர் இருக்கக்கூடிய இடம், அடுத்து வந்து ஊரக பகுதிகள், கிராமப்புற பகுதிகள், இவங்க எல்லாருமே வந்து டவுன் சைடு ஆஸ்பத்திரியை தேடி வராமல் அவங்களுடைய ட்ராவல் எல்லாம் குறைச்சி அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் அவங்களுக்கு சிகிச்சையோ அவங்களுடைய செக்கப் எல்லாமே வந்து பார்க்குறது தான் இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஸோ வாங்க இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறதையும் பார்ப்போம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 2/8/2025 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் வந்து உயர்தர மருத்துவ சேவைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முக்கியமான ஒரு சுகாதார முயற்சின்னு இருக்காங்க. அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு நோயில்லா தமிழ்நாடாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய சிஎம்முடைய முக்கிய அப்ஜெக்டிவே அதுதான். இதுக்காக நடத்தப்படுற முகாமை பற்றி பார்த்தோன்னா, மருத்துவ வசதிகள் எளிதில் கிடைக்காத கிராமப்புறம், குடிசை பகுதிகள், பழங்குடியினர் பகுதிகள், இந்த இடத்துலலாம் முகாம்கள் நடத்தப்பட்டு மக்கள் வந்து டவுனை போய் தேடி பயண செலவு, வேலை நேரம் எல்லாமே அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிடுறாங்கன்றத சொல்ல வராங்க. இதில் முக்கிய சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தாங்கன்னா, ஆரம்பத்திலேயே நோய்களை கண்டறிதல், அதுதான் மெயின் செக்கப்புரிய காரணமே அதுதான். அடுத்து தொற்றாத நோய்கள் காரணமாக
75% மரணம் ஏற்படுறத முன்கூட்டியே கண்டறிஞ்சு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்க. இதில் என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலவச பரிசோதனைகள் செய்கிறாங்க. அடுத்து வந்து மருத்துவ சோதனைகள் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முகாமுக்கும் ஒரு 17 மருத்துவத் துறையிலிருந்து நிபுணர்கள் வந்து அங்கே பங்கேற்கிறாங்க. இதய நோய், நரம்பியல், மகப்பேறு உள்ளிட்ட துறைகளில் சிறப்பு ஆலோசனைகளும் கொடுக்குறாங்க. அடுத்து யாருக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அடுத்து சின்ன குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் போன்ற பாதிப்படைந்த குழுக்கள் வந்து அவங்களாம் முன்னுரிமையாக என்ன செய்கிறாங்க, முக்கியமான முன்னுரிமையாக கருதப்படுறாங்க. இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்து முதல்வரின் சுகாதார காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த கார்டுக்குரிய செயல்பாடும் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வழங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தராங்க. அதாவது நமக்கு ஹெல்த் கார்டுன்னு நம்ம சொல்லுவோம். சிஎம்சி முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய அந்த அடையாள அட்டை வாங்குறதுக்குரிய முயற்சியும் இந்த கேம்பில் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட மருத்துவ வரலாறு அறிக்கை வழங்கப்படுகிறது. அதாவது நம்ம சொல்லுவோம், நம்ம மெடிக்கலில் நம்மளுடைய ஹெல்த் ஹிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்லுவோம். ஒவ்வொரு தடவை செக்அப் பண்ண பிறகும் டாக்டர் எழுதி கொடுத்துருவாங்க. போன தடவை என்ன மருந்து கொடுத்தோம், எவ்வளோ ப்ரெஷர் இருந்துச்சு, எல்லாம் அந்த மாதிரி எப்படி ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அறிக்கை வந்து கொடுத்துறாங்க. இதில் அவங்களுடைய அனைத்து பரிசோதனை முடிவுகளும் இடம்பெறும். இது எதிர்கால ஆலோசனைகளுக்கு உதவுகிறது. சரி, நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து தமிழ்நாடு மக்களுடைய நீண்டகால ஆரோக்கியம் மற்றும் நலன் மேம்படுவதற்கான முழுமையான தீர்வாக விளங்குகிறது. இதெல்லாம் அப்படியே மெயின்ஸில் வந்து எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எழுதினீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்னென்னு பார்த்துருக்கோம், 2 திட்டம் பார்த்துருக்கோம். ஒன்று, ஆதரவற்ற குழந்தைகள், அதாவது பெற்றோர்களை இழந்த குழந்தைகளை ஆதரவளிக்கக்கூடிய பாதுகாப்பாளர்களுக்கு அவங்களுடைய அவங்க வந்து ஒரு பாரமாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைகளோடையும் பள்ளி படிப்பு வரைக்கும் 2000 ரூபா கொடுக்குறது. அடுத்து வந்து கிராம பகுதிகளுக்கும் பழங்குடியினர் இருக்க பகுதிகளுக்கும் அவங்களுக்கு வந்து மருத்துவ சேவைகளை இலவசமாக நேரடியாக போய் செய்கிறது. இந்த 2 திட்டமும் வந்து இதில் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல திட்டத்தோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.